சூர்யா இந்த சீன் எல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளவு வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளவு ஹீரோஸை பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனால நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்கு. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஷூர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன். எஸ் மேம், எஸ் ஹி இஸ் டூயிங் அப்படின்னாரு. வாவ் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, இந்த படத்துல உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது அப்படின்னு சொன்னப்ப நோ we will find the right girl அப்படின்னாரு. அப்ப நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்ப நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனா என்கிட்ட அவ்வளவு பேசுவாங்க, ஹலோ அப்படின்னு போயிட்டாங்க. அப்ப சரத் சார் சொன்னாரு, நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியா? அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணு இதுதான் ஹீரோயின் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு உங்களுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு வந்து ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு டிஆர் இல்லாம இருக்கும். நீங்க ஒரு வாட்டி பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல், ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இது இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸ்க்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு. ரெண்டு பேரும் அந்த சீனை படிச்சுட்டு இதை படிச்சுட்டு வந்து உட்காந்து ரெண்டு பேரும் அந்த சீன் சொல்லி ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சோன்னே நான் வச்சுட்டேன். ஓகே வெங்கி, கரெக்ட் ஹீரோயின், ஷி இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷி இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் சீன்ஸ் பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாம் சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ இன்னும் அவர் எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா பார்ப்பாரு. இல்ல இந்த இடம் நம்ம பெட்டரா பண்ணிருக்கலாம், அது இப்படி பண்ணிருக்கோம். The first time I saw it, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. And he was explaining the film, but then I told him, இல்ல நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. I said, because you know me, you are saying all that. But unless அந்த ஹீரோ வந்து he's a character who is only obsessed with his mother. அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. That's why he doesn't mingle with anybody very easily. அவர் அப்படியே ஒரு எலுப்பாவே இருப்பாரு. அந்த he had to get a kick in his gut. அந்த ஷாக் வந்த உடனே he started opening up. அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னாங்க, நீ அவங்கள பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பத்தி பேசினாங்க. பட் ஐ ஃபீல் தட் யூ டிட் த பர்ஃபெக்ட்.